அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ளாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு பலன்களை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் அப்படி இல்லைனா முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் இந்த நாட்கள் செல்லக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. தங்களுடைய வாழ்க்கையில் உறவினுடைய அர்ப்பணிப்பை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலவும் அமையலாம் அப்படின்னே சொல்லலாம். அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்க. தொழில்முறை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலம் அமைய பெறுங்க. இருந்தாலும் தங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக இந்த சவால்களை சமாளித்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வீர்கள் எனவும் சொல்லலாம். அதே நேரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவில் பார்த்தீங்கன்னா பரஸ்பர புரிதல் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுடைய காதல் துணைக்கு முன்னுரிமை அப்படி இல்லைன்னா முக்கியத்துவத்தை நீங்கள் அளிப்பீங்க. தங்களுடைய விருப்பம் போல செயல்படக்கூடிய அனுமதி தங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. அதே நேரம் காதல் துணையினுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் விருப்பங்களில் கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்கள் காரணமாக பணியிடத்தில் போதுமான விடுப்பு கிடைக்கிறதோடு நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை தங்களுடைய காதல் துணையை உண்டாக்கி தருவாங்க. அதே நேரம் பயணங்கள் நிறைந்திருக்க இந்த காலகட்டம் உறவுகளுடன் பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வகையிலையும் மற்றொரு புறம் அமைய பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக அண்மையில் காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்களுடைய உறவினர் வீட்டு விருந்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். காதல் உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பெற்றோர் உதவியுடன் காதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. அதாவது தங்களுடைய காதலை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரிடம் தெரிவித்து காதல் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது. அண்மையில் காதல் முறிவை சந்தித்த பெண்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு நபரை சந்தித்து அவருடன் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க. காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது. அதாவது தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சட்டம், தொழில்நுட்பம், கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுங்க. மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும். தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது.
தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க. தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி தங்களுடைய வணிகத்தில் விரும்பிய லாபத்தை அடைய நீங்கள் கூடுதல் மற்றும் கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. தங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சிகள் உண்டாக பெறும். அது சில நேரங்களில் உங்களுக்கு நற்பலன்களையும் தரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நிர்வகிக்கிறதுலையும் வாழ்க்கை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுங்க. ஒரு சகோதரன் அப்படி இல்லைன்னா தங்களினுடைய சகோதரி போன்ற அன்பானவர்களுடன் தங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருப்பினும் ஏதேனும் தவறான புரிதல்கள் தீர்க்கப்பட்டு தங்களுடைய உறவு இயல்பு நிலைக்கு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த நேரம் தங்களுக்கு தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டங்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்பட வேண்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டிட தொழில் செய்கிறவங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல பலனடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக நிலம் அப்படி இல்லைன்னா வீடு வாங்குவது அப்படி இல்லைன்னா விற்பது பற்றி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா தங்களுடைய விருப்பம் நிறைவேறலாம். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறந்த ஒரு நல்ல செய்திகளை கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் நீண்ட அப்படி இல்லைன்னா குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும். மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க. அதே போல மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமையப்பெறலாம். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையப்பெறுவீங்க. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும். நல்ல பண்பாளர்களினுடைய நட்பு அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க. மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம். நல் ஆரோக்கியம் ஏற்படுங்க. அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப்பெறுவீங்க. தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாகவே இருப்பீங்க. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பமும் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்பெறுவாங்க. உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகமகிழும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுது கழிப்பீங்க. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப்பெறுவீங்க.
தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க. கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்தும் கொள்வாங்க. நண்பர்கள் விரும்பி வந்து உதவியும் செய்வாங்க. அதே போல தங்களுக்கு ஓரளவு பண வருவாய் இருக்க பெறுவீங்க. பல புண்ணிய தலங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நடக்குங்க. சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கல்வியில தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படலாம். சிலருக்கு உயர் ரக வாகனங்களும் கிடைக்குங்க. பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம். சிலருக்கு பணமுடைமை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம்.